இன்றைக்கி வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த ராகி கேழ்வரகு வந்து நல்லா ஊறினா தான் அதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான பால் கிடைக்கும். இப்போ இது ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கழுவின கேழ்வரகை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கேழ்வரகுல இரும்புச்சத்து, கால்சியம் எல்லாமே நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் எல்லாம் வராது. ஸோ குழந்தையோட ஃபஸ்ட்டு ஃபுட்டே வந்து நமக்கு கேழ்வரகு பால் கஞ்சி தான் கொடுக்க சொல்லுவாங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் தேங்காய் பால் குழந்தைக்கு கொடுத்து பழக்கியிருந்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா 2 பாதாம் மட்டும் ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தேங்காய் சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட ஒரு ஏலக்காயும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு 2-3 டைம் நல்லா அரைச்சி நம்ம பால் எடுத்தால் தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான கேழ்வரகு பாலும் இந்த தேங்காய் பாலும் கிடைக்கும். தேங்காய் பால் 8 மாதத்துலேருந்தே நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். நல்லா வெயிட் கெயின் ஆகும். குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாய்ப்புண்ணு எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பசி எடுக்கும். இப்போது இதை நான் மறுபடியும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான கேழ்வரகு பாலும் தேங்காய் பாலும் வந்து கிடச்சிருச்சு. இது ரெண்டுலேயுமே அவ்வளோ சத்து இருக்குது. குழந்தைக்கு நல்லா புசுன்னு வெயிட் போடும். இப்போது இதை நம்ம ஒரு சாஸ்பேனுக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா கூழ் மாதிரி காய்ச்சிக்கோங்க. இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது கூட நான் ஆப்பிள் பியூரி வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆப்பிள் வந்து நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஸ்வீட்டுக்கு பனங்கல்கண்டு, பனங்கருப்பட்டி இந்த மாதிரி எது சேர்த்தாலும் நம்ம ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. குழந்தைக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம அதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் ஹீட் ஆன உடனே கொஞ்சமாக இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே இதில் 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். கேஸ் ப்ராப்ளம் எதுவும் ஆகாது. அதுக்காக இது கூடவே பொடிசா நறுக்கின ஆனியன்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாம், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் வந்து குழந்தைக்கு ஃபுட்டு ஊட்டும் போது தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டில் சேர்த்து குக் பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்பவே நல்லது. இப்போது இது கூட பொடிசா நறுக்கின தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இந்த ஃபுட்டுக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதை லைட்டாக வதக்கிட்டு இது கூட நம்ம என்ன வெஜிடபிள் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நான் கேரட் வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன், அது மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட நம்ம துருவன கேரட்டையும் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். குழந்தை எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஃபுட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எனக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒயிட் உளுந்து தான் எடுத்திருக்கேன். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, பாஸ்மதி அரிசின்னு வந்து நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து உளுந்து கிச்சடி. ஸோ குழந்தைங்களுக்கு இது வந்து ஃபேட்டு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே வந்து இதில் நிறையா இருக்குது. அதனால தான் இது வந்து 100% வெயிட் கெய்னிங் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க உளுந்து சேர்க்கறதால. இப்போது இதை வந்து நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டால் நல்லா குலைவாக வெந்து வந்துடும். இப்போது 5 விசிலுக்கு அப்புறம் நம்மளுடைய உளுந்து கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. மேலே இருக்கிற அந்த கருவேப்பிலையை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதை மேஷ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1 or 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா குலைவாக சாஃப்டாக வந்துடும். இதை வந்து நான் மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக லஞ்ச் ரெசிபியாக கொடுக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜவரிசி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன், பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து கொஞ்சமாக சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஜவரிசி வந்து குழந்தைங்களுக்கு மடமடன்னு நல்லா வெயிட் போடும். அது கூடவே அரிசி, பருப்பு எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களோட வெயிட் கெய்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து இது ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டை வச்சு இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்யறதுக்கு எனக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சாம்பார் வெங்காயம், 2 பூண்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வந்த உடனே இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சாம்பார் தூளில் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெப்பர் தூள் 3 கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த பவுடர் எல்லாம் கரிஞ்சு போயிடும். இப்போ ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பாதி தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் துருவன கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க.
கேரட்டும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்த உடனே இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா அரிசி பருப்பு அதுக்கப்புறம் ஜவ்வரிசி எல்லாம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த அரிசி ஜவ்வரிசி பருப்பு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா ஜவ்வரிசி ரைஸ் கிச்சடி. இது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சால்ட் ஆப்ஷனல், உங்கள் டாக்டர் கொடுக்க சொன்னால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா விட்டுட்டு மூடியை போட்டு 6 இருந்து ஒரு 7 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜவ்வரிசி ரைஸ் கிச்சடி வந்து டக்குன்னு ரெடி ஆயிரும். இப்போ மூடியை போட்டுட்டு நம்ம ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 7 விசிலுக்கு பின்னாடி நம்மளுடைய ரைஸ் ஜவ்வரிசி கிச்சடி வந்து நல்லா சூப்பராக குலைவாக வந்துட்டு இருக்கு. இப்போ அது ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். உங்கள் குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு இதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம், லஞ்சுக்கு கொடுக்கலாம், டின்னருக்கும் கொடுக்கலாம். டக்குன்னு இது கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.